ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இங்கே தெய்வத்தின் குரல் பாகம் 5 குரு என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 160 ஆரம்பிக்கிறது. அதாவது நேற்றைய தலைப்பிலே தூது போன தூதுவளை என்ற தலைப்பிலே அது கண்டினியூ ஆகுது. அந்த மாதிரி போஜனத்தில் தூதுவளை சேர்ந்து கொண்டிருக்கும் வரையில் வேறே சிவஸ்மரணம் சிவகதை பேசுவது என்பதில் சுந்தரமூர்த்தி அதை மனசில் வாங்கிக் கொள்ளாவிட்டாலும் இப்பொழுது சேர்ந்தாற்போல சில நாட்கள் அது நின்று போனதும் ஆகாரத்தில் என்னவோ வித்தியாசம் குறை இருக்கிற மாதிரி தெரிந்தது. விசாரித்ததில் எவரோ பிராமணர் எங்கிருந்தோ தினம் தினம் கொண்டு வந்து கொடுத்திருந்த கீரை நின்று போயிருப்பதை பறவை நாச்சியார் சொன்னாள். ஐயோ பாவமே, இப்படி ஒருத்தர் நம்மை அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் மெனக்கட்டு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தாரா? இப்படிப்பட்ட உத்தமமான ஜீவனை தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டேனே. அவர் மறுபடியும் வந்தால் என்னிடம் அனுப்பு. அவரை அவசியம் பார்க்க வேண்டும். நம்மால் ஏதாவது பிரதி செய்ய முடியுமானால் செய்ய வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார். இவரை பார்ப்போமா என்று அவர் தவித்துக் கொண்ட மாதிரி அவரை பார்ப்போமா என்று இவர் தவிக்க ஆரம்பித்து விட்டார். இதுதான் ஈஸ்வரன் செய்யும் விளையாட்டு. வெள்ளம் மடிந்தது. அப்பாடா, மறுபடியும் கைங்கரியம் ஆரம்பிக்கலாம் என்று சோமாசிமாரர் ரொம்பவும் சந்தோஷமாக கூடுதலாகவே கீரை படித்துக் கொண்டு வந்து சேர்ந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை பார்க்க பிரியப்படுகிறார் என்று தெரிந்ததும் சந்தோஷத்தின் உச்சிக்கே போய்விட்டார். மகா பெரியவர் ஈஸ்வரனோடு நேரே பேசி பழகுபவரின் சந்திப்பு கிடைக்கிறதே என்று ஹிருதயம் பட்பட்டென்று அடித்துக்கொள்ள அவருக்கு முன்னாடி போய் விழுந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கீரை கைங்கரியக்காரரை பார்த்ததில் ரொம்பவும் சந்தோஷம் ஏற்பட்டது. நீர் யார் சுவாமி? கஷ்டம் பார்க்காமல் நித்தியம் தூதுவளை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கேளே, என்னாலே உமக்கு ஏதாவது ஆகணுமா என்று கேட்டார். இந்த ஒன்றுக்காகத்தானே சோமாசிமாரர் காத்து கொண்டிருந்தார் என்றாலும் தம்முடைய பெரிய ஆசை எல்லாரிதிலும் தெரிவிக்க வெட்கப்பட்டு கொண்டு, ஆமாம், தங்களால் ஒரு உபகாரம் நடக்கணும், அதை ஏகாந்தத்தில் தெரிவிச்சுக்கணும் என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே ரொம்ப பெருசாக எதற்கோ அவர் அடி போடுகிறார் என்று சுந்தரமூர்த்திக்கு புரிந்துவிட்டது. என்னதான் ஈஸ்வரன் தனக்கு எந்த அபீஷ்டமானாலும் பூர்த்தி பண்ணுகிறவனாக இருந்தாலும் அதற்காக தன்னிடம் எவர் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடத்தி தரும்படி கேட்டால் அவனிடம் சிபாஸ் பண்ணுவதா என்று அவர் நினைத்து, பிராமணா, என்னாலே எதையும் முடித்து தர வேண்டும் என்று நினைக்காதீர். என்னால் முடிந்ததை சொன்னால் செய்கிறேன் என்றார். தங்களால் முடியாததே இல்லை என்று சோமாசிமாரர் பிடிவாதம் பிடித்து ஏகாந்தத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமியிடம் விஷயத்தை சொன்னார். பரமேஸ்வரன் நேரிலே வந்து உம்மிடம் ஆவிஸ் வாங்கி கொள்வது என்பது சாமானிய விஷயமில்லை. என்னால் அதை முடித்து தர முடியுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் உமக்கீரை இந்த உடம்பிலே நிறைய சேர்ந்து விட்டதால் என்னால் முடிந்தது சொல்லி பார்க்கிறேன். செய்கிறதும் செய்யாதும் சுவாமி இஷ்டம், தப்பாக நினைக்கப்படாது என்று சுந்தரன் முடித்து விட்டார். அடுத்த தலைப்பு பரமன் வைத்த பரீட்சை. அப்புறம் கோவிலுக்கு போய் தியாகராஜாவிடம் விஷயத்தை சொன்னார். அவருக்கு அது சுவாமியிடம் பேசுவது சகஜமான சமாச்சாரம். தியாகராஜா அதற்கு, சுந்தரம், நீ ஒன்றும் சொல்லித்தான் நான் செய்யாமல் இருப்பதற்கில்லை. உனக்கு ஒருத்தன் கைங்கரியம் பண்ணிவிட்டான் என்றால் அவனுக்கு நான் கூடுதலாகவே செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதனாலேயே உனக்காக அவனிடம் அவிஸ் வாங்கிக் கொள்வதற்கு நானே நேரில் போகிறேன். ஆனாலும் ஒன்று, இந்த பிராமணன் ரொம்ப பெருசாக ஆசைப்படுகிறான். அதை நான் அப்படியே நிறைவேற்றி தருகிறதென்றால் நியாயமாகாது. ஆகையால் இந்த ரூபத்திலேயே போவேன் என்று சொல்ல முடியாது. எந்த ரூபத்தில் போனாலும் அவன் புரிந்து கொண்டு கொடுத்தால் ஆகா என்று வாங்கிக் கொள்கிறேன் என்றார். ஆனால் சரி என்று சொல்லிவிட்டு சுந்தரர் சோமாசிமாரிடம் வந்து சுவாமி வருவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார் என்று மாத்திரம் சொல்லி விட்டுவிட்டார். சுவாமி வரேன்னு சொல்லிட்டாரா என்று சோமாசிமாரருக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. சந்தோஷமாக அம்பர் மாகாணத்துக்கு திரும்பினார். எல்லோருடைய சகாயத்தையும் கேட்டு பெற்று பெரிதாக சோமயாகம் பண்ணினார். மாசி மாசம் ஆஸ்லேஷ ஆயில்ய நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் யஜ்யம் நடந்தது. அவிஸ் கொடுக்க வேண்டிய சமயம். சுவாமி வல்லையே வருவானா வராமலும் இருப்பானா என்று சோமாசிமாரருக்கு கிடந்து அடித்துக் கொள்ளும் போது, ஐய, இதென்ன இப்படி நடக்கக்கூடாத அனாச்சாரமாக நடந்து விட்டது என்று எல்லோரும் அருவறுத்து கொண்டு மூக்கை பிடித்துக் கொள்கிற மாதிரி ஒரு முடை நாற்றமும் அதுவுமாக ஒரு பெரிய புலையர் கூட்டம் தம்பட்டம் அடித்துக்கொண்டு திபு என்று யாகசாலைக்குள் நுழைந்து விட்டது. ஒரு சேரியே படையெடுத்து விட்டார் போல இருந்தது. அத்தனை பேருக்கும் பிரதானமாக ஒரு புலையன். நடுவிலே அவனை சுற்றி பாங்கி கூட்டம். அவன் கையிலே 4 நாய்களை பிடித்து கொண்டிருக்கிறான்.
பக்கத்தில் அவன் பொண்டாட்டி, அவள் தலையில் காத தூரத்துக்கு கரடி அடிக்கிற கள்ளுக்குடம். யஜ்ய பிராமணர்களுக்கு எப்படி இருக்கும்? போச்சு போச்சு, யாகமே பாழாகி போச்சு. பரிகாரம் பிராயச்சித்தம் பண்ணிக்காட்டா நம்ம பிராமணியமும் போய்விடும். இந்த அசட்டு மனுஷனுக்கு யாகம் நடத்தி தர வந்ததற்கு நன்றாக அவஸ்தையை வாங்கி கட்டிக்கொண்டோம் என்று அருவறுத்து கொண்டு ஆத்திரப்பட்டு கொண்டு எல்லோரும் அந்த இடத்தை விட்டு மூக்கை பிடித்து கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள். சோமாசிமாரர் மட்டும் பரமானந்தமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். அத்தனை நாளாக ஈஸ்வரனை வரவழைக்க வேண்டும் என்று அவருக்கு இருந்த ஆர்வம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் சிரமம் பார்க்காமல் பண்ணின கைங்கரிய பலன், அவரிடம் இவருக்கு இருந்த நம்பிக்கை, இவரிடம் அவருக்கு இருந்த அனுகிரக சிந்தை எல்லாமாக சேர்ந்து சரியான சமயத்தில் அவருடைய கண்ணை திறந்து வைத்து விட்டது. பரமேஸ்வரன் வைத்த பரீட்சையில் அவர் பாஸ் பண்ணிவிட்டார். நடுநாயகமாக நிற்கிறானே ஒரு புலையன், இவன் வேறே யாருமில்லை, சாட்சாத் பரமசிவன் தான். கள்ளுக்குடமும் தலையுமாக அவன் பக்கத்தில் நிற்கிறவள் அம்பாளே. 4 வேதங்களையும் தான் நாய்களாக கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறான். சேரிப்பட்டாளம் முழுதும் பூதகடங்கள் தான் என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. காசியில் ஆச்சாரியாரிடம் கூட இப்படியே ஈஸ்வரன் தீண்டத்தான் வேஷத்தில் வந்தான். அவர் முதலில் புரிந்து கொள்ளாத மாதிரி இருந்துவிட்டு அப்புறம் அவனே வேதாந்தமாக கேள்வி கேட்ட பிறகு புரிந்து கொண்டார் என்று கேட்டிருப்பீர்கள். சோமாசிமாறு தாமாகவே புரிந்து கொண்டு விட்டதாக இந்த கதை. ருத்ரத்தில் சகலத்தையும் சிவஸ்வரூபமாக சொல்லிக்கொண்டு வரும்போது திருடன் புலையன் ஆகியவர்களாகவும் கூட அவனே இருக்கிறான் என்று இருக்கிறது. கீதையிலே பகவான் பூசூரர்கள் என்று பூஜிக்கப்படும் உத்தமமான பிராமணன், கோபூஜை கதபூஜை என்ற வழிபாடு பெறும் பசு, யானை, இதற்கு மறுபக்கம் பரம நிகிருஷ்டமாக கருதப்படும் நாய், அந்த நாய் மாம்சத்தையும் சாப்பிடும் புலையன் என்றபடி சகல பிராணிகளிடம் சமதர்சனம் உடையவன்தான் உண்மையான கற்றுணர்ந்த பண்டிதன் என்று சொல்லியிருக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம்.